இன்னைக்கு மொத்த தமிழ்நாடு பேசிட்டு இருக்கிற ஒரே விஷயம் நடந்த எலெக்ஷனோட ரிசல்ட் மட்டும்தான். நம்ம வீடியோக்கு இன்டர்வியூ இல்லை, ஸ்ட்ரெயிட்டா கண்டென்ட் தான். வரலாறுலேயே ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது இந்த வருஷம் தமிழக 2026 எலெக்ஷன்ல. நம்மளும் என்ன நினைச்சோம், ஒரு 10 ஓட்டு 20 ஓட்டு டிஃபரன்ஸ்ல டிஎம்கே கிட்ட டஃப் கொடுக்கும்னு நினைச்சோம். ஆனா மொத்தமா மாத்தி 110 சீட்டுக்கு மேல டாப்ல நின்றுட்டு 75 சீட்டை தாண்டவுட்ல டிஎம்கேவை. ஏடிஎம்கே 50 சீட்டுக்கு கீழே 50 சீட்டுக்கு மேல வரல. முதல்ல அவனுக்கு வர கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னானுங்க. அப்புறம் சொன்னானுங்க இத்தனை % வரும்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னானுங்க என்னதான் இருந்தாலும் சிஎம்லாம் ஆக முடியாதுன்னானுங்க. சிஎம்ஏ அவன் தாண்டா. இப்போ என்னன்னா நம்ம எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் எங்க குளத்தூர் தானே, குளத்தூர்ல நின்றுருக்காரு. அந்த இடத்துல தாவேகா கட்சிக்காரங்க ஜிவி பாபு தானே, ஜிவி பாபு வந்து அந்த இடத்துல ஜெயிச்சு ஒரு பெரிய அடி டிஎம்கே தளபதி அப்போ சொன்னாரு, 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிகே ஒன்னு டிஎம்கே. நான் வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ, நீ இங்க நிக்கிற, அவன் இங்க நிக்கிறான். சரி, நம்ம செல்வம் என்ன பிரகாஷ் ராஜ் என்னாரு, அவர் என்னடா ஆனாரு? அவர் தான் சொன்னார்ல ஏதோ பிரஸ் மீட்ல, விஜய் வந்து டிரைவருக்கு எல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துக்க, அவர்லாம் எங்க சொல்ற மச்சி அவர் எம்எல்ஏவே ஆயிட்டான்டா அந்த டிரைவர் சீட்டுக்கார. இன்னொன்னு, ஆல்ரெடி நான் இந்த இதெல்லாம் கண்டென்ட் போட்டிருந்தேன் கி எம்ஜிஆருக்கு நடந்ததுதான் தளபதிக்கு நடந்துச்சு. அது என்னன்னா, அவரோட படத்துலயும் பிரச்சனை பண்ணாங்க, அவரோட மாநாடுலையும் பிரச்சனை பண்ணாங்க. அதே மாதிரிதான் தளபதிக்கும் பண்ணானுங்க. ஜனநாயகன் படத்துக்கு இழுத்து இன்னும் படமே ரிலீஸ் ஆகல, அது வேற விஷயம். அதே மாதிரி மாநாடுல பிரச்சனை பண்ணாங்க, கரூர்ல ஸ்டாம்பேடு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை கொடுத்து ஆனாலும் தளபதி சிஎம் ஆயிட்டாரு. ஒரு ஹிஸ்டரியில ஒரு பேர் பிடிச்சிட்டாருக்கு. அடுத்த எம்ஜிஆர். தமிழ்நாடுக்கு ஒரு புது சீஃப் மினிஸ்டர், புது கட்சி, தமிழ்நாடுக்கு ஒரு புது மாற்றம் கிடைக்குமா, ஏதாச்சும் ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா? ஆனா எனக்கு ஒரு டவுட் வச்சு, இப்ப இளைய தளபதியா இருந்தவர் தளபதி ஆனாரு, இப்ப வர ஜனநாயகன் படத்துக்கு தளபதினு போடுவாங்களா இல்ல சிஎம் விஜய் அப்படின்னு போடுவாங்களா? ஆமா, என்ன போடுவாங்க உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணிட்டு போங்க.